ஹே கைஸ், இட்ஸ் மண்டே. ஆஃப்டர் 1 வீக் அப்புறமா இன்றைக்கி அகெயின் ஸ்கூல் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நியூ ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை வந்துட்டு ஒரு 1/2 hour சோக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேற்றுக்கு நைட்டே வந்துட்டு சன்னா தால் சோக் பண்ணியிருந்தேன். சன்னா தாலையும் வந்துட்டு நம்ம இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தென் சப்பாத்தியும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். சப்பாத்தி டவ் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். நான் முருங்கை இலை பவுடர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபீஸ் ரெண்டுமே வந்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நாங்களும் இது தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணோம். ஸோ நல்லாவே ஃபில்லிங்காக இருந்தது தான் சொல்லணும். ஸோ சோயா சங்க்ஸை வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் கடலைப்பருப்பு அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு ஜிஞ்சர், கார்லிக், ரெட் சில்லி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஜீரா சீட்ஸ் ஆல்சோ, தென் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வாட்டர் வந்து நீங்கள் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா அது வந்துட்டு நல்லா மேஷ் ஆகி குக்கர் அளவுக்கு வந்துட்டு வந்தால் போதும். ஏன்னா தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா மறுபடியும் அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டாம். தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துக்கோங்க. இது நான் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டேன். தென் சப்பாத்திக்கு வந்துட்டு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோ கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வெள்ளை எள்ளு, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக சாட் மசாலா நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு டர்மரிக் பவுடர் இதையும் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. சோயா சங்க்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு குக்காக இருக்கணும். பாருங்கள், தண்ணியே வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இப்போ இதை வந்து நல்லா வந்துட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி திரட்டிட்டு இது மேலே வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும். அவ்வளோதான். இதை வந்துட்டு லைட்டாக ஆயிலில் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு சப்பாத்தி குக்காகுமா குக்காக நீங்கள் நினைக்க வேண்டாம், நல்லாவே குக்காகி வரும். இப்போது சோயா சங்க்ஸையும் நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட ஆனியன் அண்ட் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கசூரி மேத்தி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஒரு கட்லெட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சப்பாத்தியும் சரி, இந்த சோயா சங்க்ஸ் டிக்கியும் சரி நம்ம வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது பண்ண மாட்டான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கியோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.